ஜெர்னி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் பார்ட் 17. ஓகேடா, போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட் இப்போ ஸ்டோரிகளில் போகலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேனா? இப்போ சுகா தான் தயாங் ப்ளீஸ் தயாங் என்னை விட்டு போகாத ப்ளீஸ், நீ என் கூட இரு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்றாங்க. இல்லை சுகா, இது வேலைக்காகாது, இது சரிப்பட்டு வராது. அப்போ நான் சொன்னேன், நீ இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ எப்படி? நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஜஸ்ட்டு சிம்பதி தான்டா. இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ சுகா தான் டேங் ப்ளீஸ் அப்படின்றாங்க. டேங் தான் சாரி சுகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இந்த சைடு சுகா அதே இடத்துல கொஞ்சம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கும் போது இப்போ அப்படியே வந்து ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டயாங் தான் போகிறேன்னா அப்படி விட்டுருவியா, பின்னாடி வந்து கெஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் டயாங் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படி சுகா ஹக் பண்ணிவிட்டு நான் எப்படி உன்னை விட்டு போவேன், உன்னை விட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் அவ்வளோ ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ உண்மையை தானே சொல்கிற, நீ என்னை லவ் பண்ணுறதானே? இல்லை நீ போய் சொல்கிறியா அப்படின்றாங்க. இப்போ சரி சுகா தான் இல்லை நான் போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு நான் போய் சொல்லிட்டேயா, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் ப்ராமிஸாக உன்னை லவ் பண்ணிட்டேயா, நான் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவை ஹக் பண்ணிவிட்டு நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைட்டையும் ப்ளீஸ் இந்த மாதிரி திருப்பி பண்ணாதானே அப்படின்றாங்க. இப்போ என் சைடு சுகாவும் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகாத அப்படின்றாங்க. இப்போ என் சைடு சுகாவும் அப்படி சொன்னோன்னே தான் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு நீ என்ன சொல்வ அப்படின்றாங்க. என்னால் உன்னை விட்டு எப்படிடா போக முடியும்? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அவங்க கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு சுகா வாக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எப்படி இவனா கூட என்ன போவாதுன்னு சொல்கிறாங்க, நீ சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்துட்டு போ நான்லாம் உனக்கு வேணாம். அவள் பேர் என்ன, அந்த குந்தாணி பேர் லேனா, அவகிட்டே போ, அவள் தானே உன்னை லவ் பண்ணுறா, நீயும் அவரை லவ் பண்ணுறல, போ அவகிட்டே போ, நான் அமெரிக்காவுக்கே போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் இல்லை அப்படின்றாங்க. அப்போ சொன்னேன் அவளுக்காக என்னை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீ சும்மா டேருக்காக தான் கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். என்ன சொன்னால் உனக்கு ஃபீவர் இருந்துச்சு, அது அவளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னை கிஸ் பண்ணியா? அப்போ எனக்கு ஃபீவர் வந்தால் பரவாயில்ல சாரிக்கா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைடா அப்படின்றாங்க. அப்புறம் என்ன இதுக்கு அந்த மாதிரி சொன்னேன், எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ சரி சுகா வந்து டிடி அப்படின்றாங்க. நான் போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுதா? உன்னோட உயிர் எனக்கு தான், நான் உன்னை எப்பயுமே உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. பெண் சைடு சுகமாக ஹக் பண்ணிவிட்டு எப்பயும் கூடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தேவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு தேவும் அப்படியே சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படியே லைட்டாக நகர்ந்து வந்துட்டு தேவை பார்க்குறாங்க. இப்போ தேவும் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே தேவோட ஃபேஸை கப் பண்ணி பிடிக்கிறாங்களா. இப்போ இந்த சைடு தான் அப்படியே சுகாவோட ஐஸே பார்த்துட்டு அப்படியே காலை போட்டு பொட்டுன்னு மிதிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படின்றாங்க. கிஸ் கேக்குதா உனக்கு அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்றாங்க. இதை விட எனக்கு பயங்கரமாக வலிச்சது போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் டே அப்படின்றாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போகிறாங்க. இருடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படியே பின்னாடியே போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே சோகமாக பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் ஓய் என்னாச்சு, எதுக்கு இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்டு டயாங் ஊருக்கு போயிட்டான்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அவர் ஃபேஸில் ஹேண்டை வச்சுட்டு அவர் மாறி உட்காந்துட்டு இருக்காரு. ஜிமின் என்னாச்சு அப்படின்றாங்க. அதான் டயாங்கு அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கவும் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் எங்கே போனா சொன்னேன் அப்படின்றாங்க. ஊருக்கு போயிட்டான் அப்படின்றாங்க. எங்கே? ஆனால் உன் ஃப்ரெண்டு எனக்கு மட்டும் காலேஜில் இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமினா என்ன சொல்கிற ஜேகே? இல்லை அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்றாங்க. ஜேகே நீ ஏன் விளாடாத ஜேகே, நானே அவன் போயிட்டான்னு சோகத்தில் இருக்கேன்
ஏய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பூஜைக்கு அப்படின்றாங்க. அங்கே பாருடா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினோட எழுந்து பார்க்குறாங்க. எது கேட்டாங்க நின்றுட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஜேகே என் கண்ணுக்கு மட்டும் தெரியறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேஸை பிடிச்சி கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்றாங்க. இப்போ சரி தான் என்னடா பண்ணுற இது கிளாஸ்ரா அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கை எடுத்துட்டு என் கண்ணுக்கு மட்டும் தெரியறானா இல்லை நிஜமாலே இருக்கானா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜெக்கி தான் எனக்கும் தெரியறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அப்படியே எழுந்துட்டு கிட்ட தான் போகிறாங்க. இப்போ டே தான் அப்படியே பார்க்குறாங்க. ஹை ஜிம்மின் அப்படின்றாங்க. இப்போ டேவை போட்டு அடி அடி நடிக்கிறாரு சைட்டே தான். ஏய் ஜிம்மின் ஏன் அடிக்கிற? நாயே ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் கித்தானா அப்படின்றாங்க. அது போகிறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் என்னடா அப்படின்றாங்க. அது வந்து சுகா உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிம்மின் தான் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு அடிக்கிறாரு. என் சைடு டி ஏன்டா அடிக்கிற அப்படின்றாங்க. எனக்கு இருக்கா கோவத்துக்கு ஒன்று கொலை பண்ணணும் போல் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ என் சைட்டே தான் ஏன் பின்ன என்னடா இது நான் ஊருக்கு போகாதுன்னு சொல்லிட்டு உன்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதா நீ இல்லைப்பா நான் போய் தான் ஆகணும் என்னை புரிஞ்சுக்கோன்னு இப்போ என்னடா இது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அது வந்து அப்படின்றாங்க. உனக்காக போய் அழுது ஃபீல்லாம் பண்ணனே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிம்மின் அக் பண்ணிட்டு சும்மா நான் சும்மா தான் சொன்னேன் உனக்காகவும் திரும்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு ஓரமாக கரெக்டாக அப்படின்றாங்க. ஜிம்மின் கோவப்படாத அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிம்மின் தான் சரி நீ போக மாட்டல அப்படின்றாங்க. போக மாட்டேன். அப்போ சுகா ஓகே பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகலான்னு பார்க்குறாங்க. பண்ணிட்டே தான் இன்னும் கோவமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பெஞ்சுக்கு போகிறாங்க. சிரிச்சுட்டே போகிறாங்க. இந்த சைடு டேவும் அவரோட பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. பக்கத்துலேயும் சுகா இருக்காங்க. சுகா தான் ஹாய் பேபி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் என்னை பேபின்னு கூப்பிட்டாதா அப்படின்றாங்க. சரி விடு பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே ஜிக்கி பக்கத்தில் வந்து உட்காராங்க. இப்போ ஜிக்கி தான் என்னாச்சு அப்படின்றாங்க. ஊருக்கு போகலையா ஏன் அப்படின்றாங்க. அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உட்காராங்க. இப்போ தான் ஜேகேயோட ஃபேஸ்லேயும் ஸ்மைல் வருது. இப்போ தான் ஜேகே என்ன ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட சிரிச்சுட்டே கிளாஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவங்களோட டீச்சர்ஸும் வராங்க ஒருத்தராக. இப்போ எல்லாருமே கிளாஸும் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்படி ஜேகே கூட தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க பஸ்க்கும் வராங்க. பஸ்ஸில் வந்து ஜேகே வந்து ஜிம்மின் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மினும் அப்படியே இயர்ஃபோன்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஜேகேக்கும் தராங்க. அவங்க 2 பேருமே சாங்ஸ் கேட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. இப்போ பஸ்ஸை விட்டு அப்படியே இறங்குறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே ஜிம்மினும் ஜேகேவும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினோட வீட்டாண்ட வந்து ஜிம்மினை வந்து அமுச்சு விடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஓகே ஜிகே பாய் அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிம்மின் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன ஜங்குக் அப்படின்றாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு அப்படின்றாங்க. அது வந்து என்ன அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு இந்த சண்டே நீ ஃப்ரீயா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன கேட்டா அப்படின்றாங்க. இந்த சண்டே நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் நான் ஃப்ரீ தான் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்போ நம்ம 2 பேர் டேட்டிங் போகலாமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஜேகே அப்படின்றாங்க. ஃபஸ்ட் டேட் உனக்கு ஓகேனா நம்ம போகலாம் இல்லைனா வேணாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படி பார்க்குறாங்க ஜேகேவை. இப்போ ஜேகே தான் சரி வீடு வேணாம் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஓடி வந்து நான் வேணான்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. போகலாம் எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஓகேவா அப்படின்றாங்க. எனக்கு ஓகே தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீக் சண்டே ஓகே நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் சைடு ஜேகேவும் சரி ஓகே பாய் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிம்மின் தான் அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதானா அப்படின்றாங்க. ஒரு லவ் எல்லாம் கிடையாதா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் இல்லை சொல்லணுமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் என்ன சொல்லணுமா கேட்குற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் சரி லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிம்மின் தான் ஏன் இப்படி சளிச்சிட்டு சொல்கிற ஜேகே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினோட கை வச்சு கிட்டே இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. ஓகே ஐ லவ் யூ
அண்ட் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் அப்படி ஜிம்மினை டாக் பண்ணுறாங்கன்னு சரி ஜிம்மினும் யூ ஆர் ஆன்டி ரொமான்டிக் அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஆன்டி ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியும் அப்படி டாக் பண்ணிவிட்டு சரி ஓகே குட் நைட் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் ஜிமின் சொல்லு ஜிக்கி அப்படின்றாங்க. உன் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கூட அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஃபோன் நம்பரா அப்படின்றாங்க. ஆமாம் நீ மொபைல் ஃபோன் வச்சுருக்கல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் வச்சுருக்கேன். அப்போ ஃபோன் நம்பர் கூட நான் உன்னோட நீ என்னோட அப்படின்றாங்க. நான் உன்னோட லவ்வர் தானே நம்பர் கொடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு என்ன ஜிக்கி நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் இது அப்படின்ட்டாங்க. இப்போ ஜிமினும் ஹலோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஹலோ நான் ஜங்குக் பேசுகிறேன் அந்த சைடு யார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜிக்கி என்ன பண்ணுற அப்படின்றாங்க. பேசு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் நான் ஜியான் ஜிமின் பேசுகிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி சிரிச்சிட்டு ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓ ஜியான் ஜிமினா ஓகே என்னோடய ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் அப்படி ப்ளஷ் ஆகுது. இப்போ ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் நான் உண்மையை தானே கேட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஆமாம் உங்கள் ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க. என் ஒய்ஃப் சாப்பிட்டாங்களா சூன் சாப்பிட போகிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பத்திரமா ஒரு வீட்டுக்கு போயிட்டாரா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினோட சிரிச்சிட்டு நானும் சொல்லுவேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் இதோ அவரோட ஒய்ஃபை ட்ராப் பண்ண வந்திருக்காரு. அது ட்ராப் பண்ணிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவார் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரமா அது வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வராங்க பாருங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் என்ன ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் போதும் வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஏன் என்ன துரத்துற அப்படின்றாங்க. நான் எங்கே ஒன்று துரத்துறேன் வீட்டுக்கு தான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் அப்படி ஜிமின் ஆக்ட் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஐ மிஸ் யூ அப்படின்றாங்க. ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் ஓகே டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் சரி ஓகே பாய் நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் அந்த எடுத்து விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டு அவர் கையை கட்டிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கி தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் இவ்வளோ லேட்டு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. என்னாச்சு என் பையன் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அவன் ஃபேஸ்லாம் இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அப்பா வராங்க. என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் தான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இந்த சைடு அவங்க அப்பா என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமினை தான் காமிக்கிறாங்க. அவர் ஃபேஸில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே சிரிச்சிட்டே வந்து அவர் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் பேக் அப்படியே கழட்டிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அவர் ஃபேஸில் ஹேண்டை வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா தான் வந்து பார்க்குறாங்க. ஜிமின் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு முழு பைத்தியமாகவே ஆயிட்டியா அப்படின்றாங்க. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்புறம் என்னாச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு அதுவா இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அது வந்து சொல்கிறா அப்படின்னாங்க. ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ்? அதாம்மா ஹாப்பி நியூஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க மாதிரி கூட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. இப்போ ஒரு கால் வருது. இப்போ ஜிமின் தான் ஹலோ அப்படின்றாங்க. ஹோய் பொண்டாட்டி அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தவர் அப்படியே எழுந்துட்டாரு. இப்போ ஜங்குக் தான் என்ன என் பொண்டாட்டி சாப்பிட்டாளா அப்படின்றாங்க. ஐயோ இப்போ தானே பேசினேன் அப்படின்றாங்க. உன் நினப்பு வந்துச்சு அதான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் நீ ரொம்ப பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் இன்னும் இல்லை அப்படின்றாங்க.
சீக்கிரமாக போ, டைம் என்ன ஆச்சு பார்த்தியா, அப்புறம் அம்மா கத்துவாங்க அப்படின்றாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்பா கூப்பிட்றாங்க, நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஓகே சாப்பிட்டு நல்லா தூங்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோ சேம் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணலான்னு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஏய் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா சொல்லு அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோ அப்படி கீழே கொஞ்சம் சிரிச்சிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் காலை கட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் வரேன்ப்பா அப்படின்றாங்க. ஏய் என்னடா பண்ணுற கீழே வாடா அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக தான் யாருக்கும் பிடிக்காது, வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அந்த எடுத்து விட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கை தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை பார்த்துட்டு என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே அந்த நம்பரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சேவ் பண்ணுறாங்க. பொண்டாட்டின்னு தான் சேவ் பண்ணுறாரு. இந்த சைடு ஜிமினை காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு கீழே வராங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஏய் என்ன நீ அந்த ஃபோனு கையமாக சுற்றிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஏன்ப்பா நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, சாச்சா நான் அப்படியே சொல்லலை, என்னன்னு சொன்னால் நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அது என்னன்னா சொல்லு அப்படின்றாங்க. தட்ஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிள் உட்காராங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மா தான் அப்படி என்ன சீக்ரெட்டா எங்களுக்கு தெரியாமல், சீக்ரெட்னா சீக்ரெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஜங்குக்கோட நம்பர் இருக்குது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணலாம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷன்னே சேவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்ஷன்னே சேவ் பண்ணிட்டு பக்கத்தில் 2 ஹார்ட்டு போட்டு அப்படியே அந்த சேவ் பண்ணதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான் என்னதான் ஆச்சு இவனுக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அப்பா தான் ஏதோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மாவும் ஆமாம் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டே வராங்க. அவங்களோட வீடும் வருது. இப்போ ஜங்குக் தான் அப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஒரு குரல் தான் டேய் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜங்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்களா. இப்போ இந்த சைடு ஒரு குரல் என்னடா சொல்கிற டேட்டுக்கு போகிறீங்களா, ஆமாட்டேன் டேட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்றாங்க. அடப்பாவீங்களா லவ் பண்ணி 1 வீக் கூட ஆகல அதுக்குள்ளே டேட்டா அப்படின்றாங்க. ஏன் டேட்டிங் போகக்கூடாதா, நீயும் போ அப்படின்றாங்க. யார் கூட நான் போகிறது, அதான் உன்னோட சுகா இருக்காரே அப்படின்றாங்க. அட போடா நீ வேறு, ஏன்டா என்னாச்சு அப்படின்றாங்க. அவன் ஒரு ஆன்டிக் ரொமான்டிக் தான். ஆமாம் ஜங்குக் கூட ஒரு ஆன்டிக் ரொமான்டிக் தான் அப்படின்றாங்க. ஜங்குக் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த சுகா இருக்கான் பாரு, ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் பழகிருக்கோம்ல, அவனோட ஃபோன் நம்பர் கூட எனக்கு கொடுத்ததில்ல தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் தெரியும் அப்படின்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. ஏன்னா நாங்களே நீ தானே ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஓ சரி அப்போ சுகா உங்ககிட்ட டேட்டிங்கு கூப்பிட்டு போனால் நீ போவ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் கூப்பிட்டு போனால் வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க பாருங்க. இப்போ இந்த சைடு டே தான் என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. இப்போ இந்த சைடு டீ தான் டீ இங்கடா போகிற வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒருத்தவங்க கிட்டே வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிமீனை பார்த்துட்டு அவங்க தான் ஹேய் குள்ளமாண்டே இங்கே என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இங்கே பார் என்ன குள்ளமாண்டேன்னா சொல்லாத அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா சொல்லு நீயும் டேவை லவ் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் ஆமாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், ஏன் உனக்கு தெரியல அப்படின்றாங்க. இல்லையே லவ் பண்ணுறவங்களா இருந்தால் எங்கேயாச்சும் வெளியே போவாங்க, ஒன்றா கைப்பிடிச்சிட்டு நடந்து போவாங்க, பார்த்து சிரிச்சிருப்பாங்க. நீங்கள் டேட்டிங் கூட போனதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் டேவை டேட்டிங் கூட கூட்டு போக மாட்டிங்களா? ஸோ அதனால தான் எனக்கு உங்களோட லவ்னு தெரியல போல், எனக்கு தெரிஞ்சு அவன் வேறு யாரையும் லவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் சாச்சா அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. அது எப்படி சுகா அவங்கள பார்த்தா எனக்கு கப்பிள்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான்
அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு யாரையும் லவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். யார் சொன்னா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. அப்படியா? ஆனால் எனக்கு அப்படி தெரில அப்படின்றாங்க. இப்போ என் சைடு சுகா தான். அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இதோ இந்த வாரம் வீக்கெண்டில் நாங்கள் 2 பேர் டேட்டிங் போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். சுகா விளையாடாதீங்க அப்படின்றாங்க. நான் எதுக்கு விளையாட போகிறேன் நிஜமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு போய் தானே சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு நோ நான் போயெல்லாம் சொல்லலை, நானும் டேவும் டேட்டிங் போகிறோம், ஃபோட்டோ எடுத்து நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ வயிறு எறிகிற அப்படின்றாங்க. நான் ஏன் வயிறு எறி போகிறேன், நான் என்னோட ஆள் கூட போகிறேன் அப்படின்றாங்க. உனக்கு ஆளா? என்னக்குள்ளே வாண்டு இந்த வயசுலேயே உனக்கு ஆள் கேட்குதா அப்படின்றாங்க. இங்கே பாரு சுகா, உனக்கும் எனக்கு டேக்கு எல்லாருக்கும் ஒரே ஏஜ் தான், நம்ம எல்லோரும் ஒரே கிளாஸ் தான் அப்படின்றாங்க. நோ நான் உன்னோட பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. வச்சுக்கோ, நானும் லவ்லாம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். ஓ அப்படியா? யார் அது அப்படின்றாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதிலே தெரியுது பற்றியா நீ அவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. நீ யாருமே லவ் பண்ணல ஜிமீன், புள்ள வாண்டு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா பார்த்து அப்படி சொல்லாது சுகா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை நானும் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். யார் அப்படின்றாங்க. இந்த வீக் நானும் டேட்டிங் போகிறேன், ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன், யாருன்னு பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். அப்படி பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். அப்படி சுகா பார்த்து சுகா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். ஜங்குக் தானே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். தெரியுது ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின்னா. அது எப்படி தெரியும் அப்படின்றாங்க. ஆமாம் ஜங்குக் வேறு கேட்டோன்னே உன் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுதே அப்படின்றாங்க. நிஜமாலே ஜிமினோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு சுகா தான். அப்படி சொன்னேன்னு ஜிமின்னா. சாச்சா அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படி தொடச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நீ ஜங்குக்கு தானே லவ் பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின் தான். ஆமாம், நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன், ஏன் லவ்வை பற்றி பேசினது போதும், போய் உன்னோட லவ்வை முதல்ல பிக்கப் பண்ணுறா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஜங்குக் இந்த குள்ளை வாண்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். என் ஃப்ரெண்டு கூட தான் இந்த உம்மனா மூஞ்சி ஆன்டி ரொமான்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். யார் பார்த்தா ஆன்டி ரொமான்டிக்னு அப்படின்றாங்க. ஆமாம், இவர் ரொம்ப ரொமான்டிக்கு, நான் தான் டேக்கிட்ட கேட்டேனே, ஒரு டேட்டிங் கூட அவனை கூப்பிட்டு போகலாமே நீங்கள் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு நான் கூப்பிட்டவன் வரமாட்டான் அப்படின்றாங்க. யார் சொன்னா? அவன் நீங்கள் எப்போ டேட்டிங் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். எனக்குள்ளே வேண்டதா கனவு கண்டியா? அவனுக்கு தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, என் கூட சண்டை மட்டும்தான் போட்டுட்ருக்கான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். சேச்சா டேக்கு உங்கள் கூட டேட்டிங் வரணும்னு ஆசையாம் அப்படின்றாங்க. போய் தானே சொல்கிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். இல்லை நிஜமாக சொல்கிறேன். அப்படியா சொல்கிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான். அப்படியே யோசிச்சுட்டு நிஜமா சொல்கிறியா அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமின்னா. இல்லைடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், டேக்கெலாம் உங்க கூட டேட்டிங் வர்றதுக்கு பிடிக்கலையா போடா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, அவன் கூட டேட்டிங் வரணும் அப்படின்றாங்க. சிப்போடா ஆன்டி ரொமான்டிக், அவன் சொன்ன மாதிரி நீ ஆன்டி ரொமான்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் தான். நீ வேணா பாரு, இந்த வாரம் நான் டேட்டிங் போகிறேன், உனக்கு ஃபோட்டோஸாக அனுப்பி தள்ளுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும். நான் மட்டும் என்ன சும்மாவா, நானும் என் ஆளை கூட்டிகிட்டு போவேன், ஃபோட்டோவாக எடுத்து உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும் பார்க்கலாம்டா அப்படின்றாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போது ஒருத்தவங்க வராங்க. ஜிமின் மேலே ஹேண்டை போட்டு என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். அப்படியே பார்த்துட்டு டயாங் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகம் டீ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை பார்த்துட்டு டீ சுடிச்சுது அப்படி சுகா பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ சுகா தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே ஜிமின் தான் அப்படி டேவ் பார்த்துட்டு இங்கே வாயேன் அப்படின்றாங்க. இப்போ டேவும் என்ன அப்படின்றாங்க. யோசை காட்டுறா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் அப்படியே யோசை காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான். ஆல் த பெஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டீ தான். எதுக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி நகர்ந்து வந்துட்டு டயாங் சொல்கிறா அப்படின்றாங்க. இந்த வீக் நானும் ஜங்குக்கும் டேட்டிங் போகிறோம்
நான் டேட்டிங் போகிறேன், உனக்கு ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. பென் சைட் தேவும் அப்படியே சிரிச்சிட்டு, ஓகே ஓகே மறக்காமல் எல்லா ஃபோட்டோஸையும் அனுப்பு அப்படின்றாங்க. பென் சைட் ஜிமினும் கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே பாட்டையா நம்ம 3 பேர் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. பென் சைட் டே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்களா, இப்போ சுகா தான் நோ அப்படின்றாங்க. பென் சைட் டே தான் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. இல்லை அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பென் சைடு சுகா பார்த்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டே என் கூட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. பென் சைடு சுகா தான் என் பேபி ஏன் கூட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கையை இவர் பிடிக்கிறாரு, சுகா பிடிக்கிறாங்க. இப்போ என் சைட் டே தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் அவன் சும்மா தானே இருக்கான், நான் கூட்டிகிட்டு போனேன், என்ன தப்பு, யார் சொன்னா, நாங்கள் 2 பேர் டேட்டிங் போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சைடு டேவும் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மறந்துட்டியா பேபி, நம்ம 2 பேர் டேட்டிங் போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல, ஓகே நீ சண்டே ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. பென் சைட் டீ தான் சுகா அப்படின்றாங்க. பென் சைடு சுகா தான் நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மின்னு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட டிவி பார்க்குறாங்க. இப்போ டீ தான் என்னடா சொல்லிட்டு போகிறான் அவன் அப்படின்றாங்க. எப்படி ஐடியா அப்படின்றாங்க. என்ன ஐடியா அப்படின்றாங்க. அதெல்லாம் விடு, சண்டே ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமினா ஓகே நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு தான் என்னடா 2 பேருமே தனியாக விட்டு போயிட்டீங்க, இப்போ நான் எந்த சைட் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம்மி லெஃப்ட் சைட் போட்டிருப்பாங்க, சுகா வந்து ரைட் சைட் போயிருப்பார். இப்போ இந்த சைட் டே தான் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போகிறாரு. இப்போ இந்த சைடு ஜிம்மி தாடி சிரிச்சிட்டே வராங்க. இப்போ வீக்கெண்டில் தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே அவர் மிரர் முன்னாடி நின்று அவரை பார்த்து அவரே சிரிச்சிட்ருக்காரு. அவர் ஃபேஸில் கை வச்சு அப்பா எப்படியும் இது செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்னா நல்லா இருக்கனா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவர் ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்னாச்சு ஒன்றும் ஜங்குக்கா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அப்படியே கால் பண்ணுறாங்க. இப்போ ஹலோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஜங்குக்கா எங்கே இருக்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி கேட்டுனே ஜங்கு தான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ வந்துட்டியா அப்படின்றாங்க. நான் வந்து 5 நிமிஷம் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு கால் பண்ணல, நான் கால் பண்ண வந்திருப்பேனே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சகுப்தா சரி வா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே நடந்து வராங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க. ஜிம்மினோட அம்மா தான் கையில் ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க, அதை போட்டுன்னு போடுறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே இறங்கி வந்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அப்பா ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ என்னம்மா என்னப்பா ஏன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றாங்க. என்னடா இது அப்படின்றாங்க. என்ன இதுன்னா என்னாச்சு அப்படின்றாங்க. என்ன இது அப்படின்றாங்க. இப்போ என்னம்மா கேட்குறீங்க, என்னடா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. எங்கேயாச்சும் வெளியே போறியா அப்படின்றாங்க. ஆமாம் ஜங்குக்கு வரேன்னு சொன்னால் அவன் கூட போகிறேன் அப்படின்றாங்க. ஜங்கு கூடயா எங்கே போகிறான் அப்படின்றாங்க. சும்மா தான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலான்ட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மாவும் சரி ஓகே ஜங்குக்கு வந்திருக்கானா எங்கே இருக்கான் அப்படின்றாங்க. அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கான், ஏன் உள்ளே வர சொல்லலாம்ல அப்படின்றாங்க. அவனை உள்ளே வர சொன்னால் நீங்கள் அவன்கிட்டயே பேசிகிட்ருப்பீங்க, அப்புறம் இன்றைக்கி வீக்கெண்டு இங்கே அப்படின்றாங்க. சரி ஓகே ஓகே ஆனால் என்ன என் பையன் இன்றைக்கி பார்க்க கொஞ்சம் ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அப்பாவும் என்னடி ஏஞ்சல் மாதிரின்னு சொல்கிற, என் பையன் ஏஞ்சல் தான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா அப்படியே அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் தான்ப்பா எனக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மா தான் இங்கே பாரு வெள்ளை ட்ரெஸ் அழுக்காக்கிட்டு வந்த அவளே தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா அம்மா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோட அப்பா தான் சரி விடு ஏன் திட்டுற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு ஐயோ அப்பா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அவன் அழுக்கு பண்ணிட்டு வந்தால் நீங்கள் தானே துவைக்க போகிறீங்க, எனக்கு என்ன கவலை அப்படின்றாங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் நீ சாப்பிட்டு போடா அப்படின்றாங்க. வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து வெளியே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் காமிக்கிறாங்க அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவரோட ஃபோனை வந்து ஸ்வைப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க.
பார்த்தா தூரத்தில் ஜிம்மின் இருக்கார். அப்படியே அவர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அழகாக ஜிம்மின் வந்து ஜங்குக் கிட்ட ஓடி வராங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினையே பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணு கூட இமைக்காமல். இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட ஓடி வந்துட்டு ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் என்னது அப்படின்றாங்க. ஓய் என்ன ட்ரெஸ் இது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஏன் என்னாச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, ஏன் எல்லோரும் இதே கேட்குறீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அது வந்து சொல்லு ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா அப்படின்றாங்க. யார் சொன்னா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அழகாக இருக்கேண்ணா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ரொம்ப அழகாக இருக்கேண்ணா அப்படின்றாங்க. அந்த வானத்தில் இருக்க நிலாவோட நீ ரொம்ப அழகாக தெரியுற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் ஐயோ ஜங்குக்கா என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே குஞ்சு சிரிச்சிட்டு அவர் ஃபேஸில் அப்படி ப்ளஷ் ஆகுது, அதெல்லாம் மறைச்சிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் ரொம்ப தான் ஐஸ் வைக்கிற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஐஸ் வைக்கிறானா ஏய் நிஜமாக சொல்கிறேன் நீ அழகாக இருக்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் நிஜமாவா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமரா எடுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஓய் கேமராவா இது எப்படி கிடச்சிது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் என் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பார்த்து ஓகே ஏதாச்சும் போஸ் கொடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் எதுக்கு அப்படின்றாங்க. ஃபோட்டோ எடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மினை போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை அப்படியே போஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டு சரி போதும் டைம் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்றாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஓ நீ எடுக்க போறியா கூட நான் வேணா எடுத்து தரேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் நானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மினா ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ அவர் இப்போ பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு நான் கிடையாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படி பார்க்குறாங்க ஜிம்மின் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ப்ளஷ் அவ்வளோ பிங்க் கலரில் இருக்க ஒரு ஃபேஸு. இப்போ ஜங்குக்கும் என்னடா ப்ளஷ் ஆகுறியா அப்படின்றாங்க. இப்போ சைடு ஜிம்மினா சேச்சா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் சரி ஒன்றொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படி சிக்கி பக்கத்தில் நின்று போஸ் கொடுக்குறாங்க. இப்போ சிக்கியும் அப்படி சிரிச்சுட்டே அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் போதும் கிளம்பலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சிக்கியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினோட கை கொடுக்குறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிம்மினோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அங்கே 2 பேருமே நடந்து போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே சிரிச்சுட்டு ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ்ஷாக இருக்குது. இப்போ ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கையே பார்த்துட்டு வராங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஓய் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிக்கி தான் எங்கே போகலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் எங்கே வேணாலும் போகலாம் நீ என்னை எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு நீயே சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் இல்லை நீயே சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் சரி ஓகே நீயும் யோசி நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே யோசிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மினும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் கரெக்டாக இருக்குமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் என்னது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் சரி ஓகே நீ எங்கே போகலாம் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் இல்லை நீயே சொல்லு அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே அப்படி யோசிச்சுட்டு ஒரே நேரத்தில் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அங்கே தான் போல இருந்துச்சியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் உனக்கு அங்கே ஓகே தானே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினும் ஓகே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிம்மினோட கை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மினும் ஜேகேயோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜேகே தான் அப்படி ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ ஜிம்மின் தான் ஏன் ஜேகே எப்படி பார்க்குறா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிம்மின் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜிக்கி என்ன சொல்கிற நீ அப்படின்றாங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினும்
ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தான் என் கண்ணே பற்றும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா சிக்கி நீ ரொம்ப ஐஸ் வைக்கிற அப்படின்றாங்க. அப்படியா எனக்கு அப்படி தெரியலையே, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கிறாங்க. என் சைடு ஜிமினோட சிக்கியை பார்த்து சிரிக்கிறாரு. அழகோட தெரியும் செல்வாரே உனக்காக வரலாம் நீ மூன்றாம் பல்வாரே ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப லேட்டாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் போட்டேன், இது மட்டும் போடலை. ஸோ சாரிடா. அப்புறமேட்டு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க டாக்ஸிக் லவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரமாக. ஜிகுக் தான், ஓகேங்களா? ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட பார்க்குறேன். பாய்.